புதிய கல்விக் கொள்கை வகுப்புவாத அமைப்புகளின் கருத்துக்களை திணிப்பதாக உள்ளது என்று விடுதலை சிறுத்தைகள் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய திருமாவளவன், தாழ்த்தப்பட்டோருக்கான நிதியை முறையாக செலவிடுவது குறித்து தாழ்த்தப்பட்டோர் நல ஆணைய பரிந்துரைகளை தமிழக அரசு பின்பற்றாதது வேதனை அளிப்பதாக தெரிவித்தார். ஆந்திரா, தெலுங்கானா உள்ளிட்ட மாநிலங்களில் தாழ்த்தப்பட்டோருக்கான நிதியை செலவிடுவது தொடர்பாக தனிச்சட்டம் இயற்றப்பட்டுள்ள நிலையில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் முறையாக செலவிடாமல் வேறு துறைகளில் பயன்படுத்திக் கொள்வதாக குற்றம் சாட்டினார். மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கை மதசார்பின்மைக்கு எதிராக உள்ளதாகவும் தொல் திருமாவளவன் தெரிவித்தார். 5ஆம் வகுப்புக்கு மேல் குழந்தைகளுக்கு தொழிற்கல்வி என்கிற பெயரால் மறைமுகமாக குலக்கல்வியை திணிக்கும் முயற்சியிலும் இவர்கள் ஈடுபடுகிறார்கள் என்பதை அறிய முடிகிறது. ஆசிரியர்கள், பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் பழிவாங்கப்படும் நிலை இந்த கல்விக் கொள்கையில் அமைந்திருக்கிறது.